பாபேல் கோபுரம் உருவான கதை. நோவாவிற்கு சேம், காம், எப்பேத்து என்ற 3 மகன்கள் உள்ளனர். அவர்களின் புதல்வர்களின் புதல்வர்கள் வழிவந்த மக்களினங்களே நோவா காலத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கிற்கு பின் உலகின் எல்லா நாடுகளிலும் பரவியிருந்தனர். அவர்கள் ஒரே மொழியும் ஒரே விதமான சொற்களுமே பேசி வந்தனர். காமின் புதல்வர்களில் ஒருவன் கூசும். கூசுமுக்கு பிறந்த மகன்களில் ஒருவன் நிம்ரோத்து. அவன் உலகத்திலேயே பேராற்றல் கொண்டவனாக விளங்கினான். ஆண்டவர் திருமுன் ஆற்றல் மிக்க வேடன் என்றே பலரும் கூறி அவனுக்கு அஞ்சி நடுங்கி வந்தனர். அவன் தன் பேராற்றலால் சினராய், பாபேல், நினிவே போன்ற பல நாடுகளை தன் ஆட்சிக்கு கீழ் கொண்டு வந்தான். அனைவரையும் ஒன்றிணைத்து வானளாவிய கோபுரம் ஒன்றை கட்டி எழுப்பி அதில் தன் பெயரை நிலைநாட்ட வேண்டும் என்று மிகுந்த ஆவல் கொண்டான். அதனால் உலகம் முழுவதும் சிதறுண்டு கிடந்த அனைத்து மக்களையும் சினராய் நாட்டில் குடியேற்றினான். அவர்களை கொண்டே செங்கற்கற்களை அறுத்து சுட்டு கோபுரத்தை கட்டத் தொடங்கினான். உலகை உருவாக்கிய இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு எவருக்கும் கோபுரம் கட்டுவது முறையல்ல. மனிதனையோ வேற்று தெய்வத்தையோ வழிபடலாகாது. இவர்கள் தவறான வழியில் சென்று கொண்டிருக்கின்றனர் என்பதை அறிந்த தேவன் இவர்களின் மொழிகளில் குழப்பத்தை ஏற்படுத்தி ஒருவர் மற்றவரின் பேச்சை புரிந்து கொள்ளாதபடி செய்தார். அவர்களை உலகம் முழுவதும் சிதறுண்டு போகச் செய்தார். கோபுரத்தை தொடர்ந்து கட்டுவதை கைவிட்டனர். உலகம் முழுவதும் சென்று பழுகி பெருகினர். மக்கள் அனைவரும் தனித்தனியாக தன் மொழிகளில் வளர்ச்சியும் பெற்றனர். உலகம் முழுவதும் சென்று பழுகி பெருகி பெருகுங்கள் என்ற ஆசி மொழியை மறந்தவனாய் அவருக்கு எதிராக இந்த கோபுரத்தை கட்டத் தொடங்கிய நிம்ரோத்து பாதியிலேயே கைவிட்டு விட்டான். அதனால்தான் இதற்கு பாபேல் என்ற பெயர் வழங்கலாயிற்று. இந்த நிகழ்வு பல்வேறு மொழிகளின் தோற்றத்திற்கு காரணமாக கூட இருக்கலாம். இந்நிகழ்வை புரிந்து கொண்ட நாம் மனிதர்களையோ வேற்று தெய்வங்களையோ வழிபடாமல் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு உண்மை கடவுளை உணர்ந்து மனித நேயமுள்ளவர்களாக வாழ கற்றுக்கொள்வோம்.